ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முதலீடும் லாபமும். இதன் தலைப்பு. ஜாதகம் பார்க்குற அன்பர்களில் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சார் நான் எந்த வகை முதலீடு செஞ்சால் எனக்கு வெற்றி இருக்கும், லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஜாதகத்தில் முதலீடு பண்ணினா லாபம் வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லாபம் வரக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எதில் முதலீடு செஞ்சாலும் லாபம் வரும் வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சிருச்சுங்களா? இதில் ஒரு சில கிரகங்கள் ஒரு சில முதலீடுகளில் அதிக வெற்றியை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் எந்த வகையான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் முதலீடு செஞ்சால் லாபம் வருமாங்கிற விதி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. முதலீடுகளை அதிகமாக குறிப்பிடுறது 4ஆம் இடமும் 10ஆம் இடமுங்க. இந்த 4ம் 10 ஒன்றுக்கு ஒன்று கேந்திரம் கொண்டவை, சமசப்தம பார்வை திறன் உடையவைன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகருக்கு 4ஆம் அதிபதி அல்லது 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 16ஆம் இடத்திலேயோ தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலேயோ வலுவோடு இருந்தார்கள் என்றால் இவங்களுக்கு முதலீட்டினால ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன், இவர் 2ஆம் இடத்துக்கு வரும்போது உச்ச வலிமை பெறுவார். இவருக்கு 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஆட்சி வலிமை பெறுவார். அதே சனி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் சம உச்ச வலிமை பெறுவார். ஸோ இந்த அமைப்பு முதலீட்டில் இவரை வெற்றிகரமான மனிதராக மாற்றும் தன்மை கொண்டது. ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சூரியன், இவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துக்கோ 11ஆம் இடத்துக்கோ வரும்போது அதிநட்பு அப்படிங்கிற நிலைமை அடைவார். 10ஆம் அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது சரி நல்லா இருப்பார். 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஓகேங்கிற லெவலில் இருப்பார். மிதுன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி குரு. இந்த 10ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல உச்ச வலிமை பெறும்போது இவர்கள் முதலீட்டினால் ஆதாயமும் லாபமும் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போனால் நீச்சம் அடைஞ்சிடுவார். இவர் 11ஆம் இடத்துக்கு போனாலும் பகைங்கிற நிலைமையில தான் இருப்பாருங்கிறனால இந்த அமைப்பு இவங்களுக்கு சுமாராக தான் வரும். கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது அதிநட்பு நிலையில் இருப்பார். 4ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் லாபம்ங்கிற வீட்டில் ஆட்சியாகவும் அடைவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் இவங்களுக்கு 11ல் இருக்கும்போது இவங்களுடைய முதலீடுகள் பல மடங்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது லாபஸ்தானம் தனஸ்தானத்தில் 4 10ஆம் அதிபதிகள் நல்ல நிலைமையில் உட்காரணும். இதுதான் சூட்சம். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அப்போ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரபோது நீச்சம்ங்கிற வலிமை அடைவார். ஆனால் 11ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில் நல்ல நிலைமையில் இருப்பார். 4ஆம் அதிபதி செவ்வாயும் 11ல் இருக்கலாம். அது பகை வீடாக இருந்தாலும் செவ்வாய்க்கு 11ஆம் இடம் ரொம்ப உகந்த ஸ்தானம் தான். 2ஆம் இடத்துல இருக்கும்போது கன்னி செவ்வாய் கடலும் மற்றும்ங்கிறதுனால அந்த இடம் உகந்ததாக இருக்கார். கன்னிகா லக்னத்துக்கு 4 கூடையவர் குரு 11ல் போய் உச்ச வலிமை பெறுறது சிறப்பு. 10 கூடையவர் புதன், அவர் 2ஆம் இடத்துல அதிநட்பு பெறுவார். 10ஆம் இடத்துக்கு உடையவர் 11ல் இருக்கும்போது பரவாயில்லைங்கிற நிலைமையில் இருக்கும். துலா லக்னத்துக்கு 4 கூடையவர் சனி, 10 கூடையவர் சந்திரன். இந்த 10 கூடைய சந்திரன் 11ல் வளர்பிறை சந்திரனா பௌர்ணமி யோகத்தோடு இருந்தார்னா நல்ல வலு சிறப்பை தருவதற்கு, லாபத்தை தருவதற்கு, முதலீடுகளால் ஆதாயம் தர்றதுக்கான விதிகள் இருக்கு. 4 கூடைய சனி பகவான் 2ஆம் இடத்துல கடும் பகைங்கிற நிலையில் தான் இருப்பாருங்கனால இதை ஒரு பெரிய அமைப்புன்னு எடுத்துக்க முடியாது. இவர் 11ஆம் இடத்துக்கு வந்தார்னாலும் அங்கேயும் கடும் பகை தான். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4 கூடையவராகி 2ஆம் இடம் குருவோட வீட்டில் இருக்கலாம், தப்பில்லை. சூரிய பகவான் 10 கூடையவராகி இவரும் 2ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம், சனி 11ஆம் இடத்துல இருக்கலாம். இவங்களுக்கு முதலீடுகள் லாபம் தரும் அமைப்புகளில் வரும். 4ஆம் அதிபதி தன லாபத்தில் இருக்கிறதோ 10ஆம் அதிபதி தன லாபத்தில் இருக்கிறதும் இந்த இடத்துல இவங்க வலிமை அடைகிறதும் மிகச்சிறந்த முதலீட்டாளர்களை உருவாக்கும் தன்மை கொண்டது. அந்த முதலீட்டுகள்னால லாபம் இருக்கும். இது எந்த வகை முதலீடாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னத்துக்கு குருவே 4ஆம் அதிபதி ஆகிறாரு, 10ஆம் அதிபதியாக புதன் வருவார். இந்த புதன் 11ல் இருக்கும்போது நல்ல நிலைமையில் செயல்படுவார், 2ல் இருக்கும்போது நல்ல நிலைமையில் செயல்படுவார். குரு பகவான் 4ஆம் அதிபதி ஆகிட்டு இவர் 2ல் இருந்தால் நீச்ச வலிமை அடைஞ்சிடுவார். 11ஆம் இடத்துல இருந்தாலும் பகைங்கிற நிலையில் தான் இருப்பாருங்கனால குருவை தவிர புதன் தான் இங்கே நல்லா இருக்கும்.
மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி செவ்வாய் 11ல் ஆட்சி வலு பெறுவார், இது ஒரு சிறப்பு. 2ஆம் இடத்துலையும் சம உச்சங்கிற வலுவை பெறுவார், இதுவும் சிறப்பு. இவங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 2லையும் இருக்கலாம், 11ல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இவர்களும் முதலீடுகளால் ஆதாயம் அடையும் தன்மை கொண்டவங்களாக வருவாங்க. கும்பலக்கணத்திற்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல சம உச்ச வலு பெறுவார், 2ஆம் இடத்துல உச்ச வலு பெறுவார். அப்போ கும்பலக்கணத்தில் நீங்கள் பிறந்து 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாகறான்னா நீங்கள் பலவிதமான முதலீடுகளின் மூலம் ஆதாயம் அடைய தகுதி கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 11லையும் இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், இதுவும் ஒரு ஆதாயம் தரக்கூடியது தான். மீன லக்னத்துக்கு குரு 10ஆம் அதிபதி 11ல் அவர் நீச்சமடைவார், 2ஆம் இடத்துல நல்ல ஒரு நட்பு அதிநட்பு நிலையில் இருப்பார் மேசத்துலங்கும் போது இந்த இடத்துல குரு இருக்கிறது இவங்களுக்கு நல்ல முதலீட்டு லாபத்தை தரக்கூடியது. 10ஆம் அதிபதியாக வர்றது 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி சுமாரான பலன் தான். ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஆதாய லாபங்கள் ஏற்படுங்கிற விதி இவங்களுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ முதலீட்டினால் ஆதாயம் அடையணும்னா உங்கள் 4ஆம் அதிபதி உங்கள் 10ஆம் அதிபதி தன லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா போதும். தன லாபஸ்தானத்தில் இவங்க தொடர்பு கொண்டு கெட்டு போகாமல் இருந்துட்டாங்கன்னா, அதாவது நீச்சம் அடைவது, பகை பெறுவது, கடும் பகை நிலை பெறுவது, இந்த அமைப்பு இல்லாமல் இருந்தாங்கனாலே உங்களுக்கு பலவித முதலீடுகள்னால ஆதாயம் இருக்கும். இப்போ குரு பகவான் சார்ந்த முதலீடுகள், சூரியனுடைய முதலீடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகாரம், அரசியல், அரசு பதவிகள், அதுக்காக செய்யப்படுற முதலீடுகள், அதிகாரம் உள்ளவர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் தரும். சந்திரனுடைய முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது விவசாயம், பிரயாணம், கற்பனை, கற்பனா சக்தி நிரம்பியது, அழகு உணர்ச்சி மிக்க துறைகள், இதில் எல்லாம் முதலீடு பண்ணலாம். விவசாயம், கால்நடை, தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருள்கள், தண்ணீர் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு யூஸ் ஆகும். செவ்வாயினுடைய அமைப்புங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ங்கிற அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, தொழில் துறை சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் முதலீடுகள் இதில் எடுத்துக்கலாம். சிகப்பு நிற பொருட்கள் இதெல்லாமே செவ்வாயுடையது. மண் செவ்வாயுடையது, கன்ஸ்ட்ரக்ஷன் செவ்வாயுடையது, மருத்துவம் செவ்வாயுடையது. புதன் சார்ந்த முதலீடுகள்ங்கும்போது அறிவுசார் விஷயங்கள், அதில் உள்ளது பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது, அதில் உள்ளது டாக்குமெண்டேஷன் முதலீடுகள், கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது, பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுறது, பங்குச்சந்தையில் ஓரளவுக்கு ஆதாயமாக முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். சுக்கிரன் சார்ந்த முதலீடுகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழகு கலை சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சார்ந்தது, ஹோட்டல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் வருது, டிராவல் சம்மந்தப்பட்டது, பெரிய ஹோட்டல்கள், ரியல் எஸ்டேட் துறைகள், இதெல்லாம் ஒரு செவ்வாயும் சுக்கிரனும் ரியல் எஸ்டேட் 2 பேருமே குறிப்பிடுவாங்க. இப்போ வீடுகள் கட்டி வாடகை விடுறது, கடை கட்டி வாடகை விடுறது, கலை நிகழ்வுகள் நடத்துறது, ப்ளஸ் திருமண மண்டபம் வாடகை விடுறது, இதெல்லாமே முதலீடுகளில் அதில் லாபம் தரக்கூடியது அமைப்புன்னு வரும். சனி பகவானுடைய முதலீடுகள் அப்படிங்கும்போது கனரக வாகனங்கள், பழைய பொருட்கள், பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடியது, பெட்ரோல் பங்கு சார்ந்தவை, ஆயிலு, கேஸு, உபயோகப்படுத்த முடியாத பொருட்கள், அழுகும் பொருட்களில் முதலீடு செய்கிறது, இரும்பு, மெட்டீரியல்ஸு, இவரும் கொஞ்சம் கட்டுமான துறை சார்ந்த துறைகளில் முதலீடு செய்கிறதுங்கிறது லாபம் தரக்கூடியதார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வங்கி தொழில்களில் முதலீடு பண்ணுறது, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணுறது, தங்கத்தில் முதலீடு பண்ணுறது. சுக்கிரனுடைய அமைப்பு வெள்ளியில் முதலீடு செய்யும். குருவுடைய அமைப்பு தங்கத்தில் முதலீடு செய்கிறது, தங்க பத்திரங்கள் வாங்கி வச்சுக்கிறது, கடன் பத்திரங்கள், கடன் அட்டைகளில் முதலீடு செய்கிறது, பெரிய நல்ல வளர்ந்து வர்ற நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது, இதெல்லாம் லாபம் தரும். ராகு கேதுகளுக்கு இந்த மாதிரியான கான்செப்டை எடுக்க முடியாது, ஏன்னா அவங்க நிழல் கிரகங்கள். அப்போ இந்த சப்த கிரகங்களில் எது உங்களுக்கு முதலீடு லாப தனஸ்தானத்தில் வலுவாக இருக்கோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் லாப தனஸ்தானத்தில் வலுவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியும் முதலீடுகள் பண்ணலாம். 4ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருக்கு முதலீடை குறிக்கும், 10ஆம் இடம்ங்கிறது தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை குறிக்கும். இப்போ நீங்கள் நல்லா வளர்ந்த ஒரு கம்பெனியில் பெருமளவு பணத்தை முதலீடு பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனியோடு சேர்ந்து வளர்கிறீர்கள் என்பது தான் அர்த்தம். அந்த கம்பெனியோட பேஸ் இந்த கிரகங்களின் அடிப்படையில் வந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் வழங்கி தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.